அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதையை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். கதையின் பெயர் தர்ப்பணம். நான் வலைத்தமிழ்.comல படித்தேன். நல்ல கதை. ஒரு கலெக்டர் அலுவலகம் காலையில் பரபரப்பாக இருக்கு. உள்ள போக வேண்டியவங்க, அவங்கவுங்க வேலைக்காக வந்திருக்கவங்க, காத்திருக்கிறவங்க அப்படின்னு அந்த அலுவலகமே கூட்டமாக இருக்கு. அலுவலக ஊழியர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. சாமியப்பன் வேகமாக வண்டியை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய பைக்கை. ஒரு ஊழியர்களுக்குன்னு தனியாக ஒரு வண்டி நிறுத்துமிடம் இருந்தாலும் ஒரு ஒழுங்கு இல்லாம தான் நிறுத்துறது. எல்லாருமே அங்கங்க நிறுத்தினாலும் சாமி இப்ப நிறுத்த இடம் இல்லை. இவரும் அப்படித்தான், எந்த கேப் கிடைச்சாலும் சொருகி நிறுத்திட்டு போயிடுவாரு. அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அவருக்கு வர்றதுக்கு. அதனால 10 மணி அலுவலகத்துக்கு 9:50 வந்துட்டாரு. வண்டி நிறுத்த இடம் இல்லாம தேடிக்கிட்டு இருக்கிறாரு சாமியப்பன். ஒரு வழியா ஒரு இடத்தை பார்த்துட்டு நிறுத்தின. எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுறாருன்னா, அவருக்கு ஒரு கொள்கை, நேரம் தவறாமை அப்படின்ற ஒரு கொள்கையில இருக்கிறவரு சாமியப்பன். கரெக்டா 10 மணிக்குள்ள நான் அலுவலகத்துல இருப்பேன்ட்டு. உடனே அந்த மரத்தடி, நிறைய வேப்ப மரம் இருக்கு, வேப்ப மரம் நல்லா அங்கங்க நிறுத்துவாங்க எல்லாரும். அதனால ஒரு மரத்தடியை பார்த்து வேகமா போய் வண்டியை நிறுத்திட்டு கடகடன்னு இறங்கி உள்ள ஓடுறாரு. ஏன்னா அந்த டைமுக்குள்ள போய் கையெழுத்து போடணும் அப்படின்னு அவருடைய நேரம் தவறாமையை கடைபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காக்கா கூட்டமா தலையில ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா காக்கா கூட்டம். காக்காய்கள் வேகமா இவரை தாக்குது. தலையில இதனடா வம்பா இருக்குன்னு தட்டி விட்டுக்கிட்டு திட்டிட்டு வேகமா ஓடுறாரு. அலுவலகத்துக்குள்ள போய் அந்த கணக்கு மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் அவருடைய ரிஜிஸ்டர்ல வருகை பதிவேடு ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறாரு. வேகமா கையெழுத்து போட்டு டைம் பாக்குறாரு, 10 மணி ஆயிடுச்சு. அப்பா, இன்னைக்கு நான் சரியா வந்துட்டேன். நான் 15 இந்த வேலையில ஒரு நாள் கூட நான் நேரம் தவறல அப்படின்றது சாமியப்பனுடைய ஒரு பெரிய மகிழ்ச்சியா, ஒரு சாதனையா அவர் கருதுறாரு. அவர் கைது போனதே அவர் கேட்கிறாரு, என்னங்க இப்போ கத்திக்கிட்டே வர்றீங்க? இல்லைங்க, காக்கா இடிச்சிருச்சுங்க தலையில அப்படின்ட்டு போறாரு. உள்ள போய் அவர் டெஸ்க்ல உட்கார்ந்ததும் பக்கத்து டெஸ்க்ல இருக்க அவருடைய கூட வேலை பார்க்கிறவர் கேட்கிறாரு, என்னையா காக்கா இடிச்சிருச்சுன்ற? அப்போ ஏதோ பிரச்சனையா? உங்க அப்பா அம்மாவுக்குலாம் அங்க காரியம்லாம் ஒழுங்கா பண்றியா அப்படின்னு. யோ சும்மாரியா, 80 வயசுனால அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கே காரியம் பண்ண சொல்ற, அப்புறம் ஏன் காக்கா இடிக்குது உன்னைய? ஒருவேளை அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு ஒழுங்கா பண்ணாம இருக்கியோ அப்படின்னு கேட்கிறாரு. இருக்குமோ? ஆமையா, அதில் நீ தான் இப்ப பண்ணணும்னு காக்கா சொல்லுது, ஒழுங்கா தர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சொல்ற அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு பத்மாவதி, இங்கிட்டு ஒரு லேடி கிளர்க், அவங்க சொல்றாங்க, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஒழுங்கா போனீங்களாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. தர்ப்பணம் பண்ணணும்னா கூட பொண்டாட்டி என்னென்னமோ சொல்லுவா, அவள்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு போறது நல்ல எளிமையான வழியா இருக்கே, டவுன் பஸ் பிடிச்சி போற தூரத்துல தான் நம்ம குலசாமி இருக்கு, ஏன் பைக்லயோட நான் போயிட்டு வந்துடலாம், இது நல்லா இருக்கு. ஆமா மேடம், நான் அது போகல, ரொம்ப நாளா போயிட்டு வந்துடுறேன் மேடம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் எளிமையான வழி குலதெய்வத்துக்கு போறது, ஏன்னா கிட்டக்க இருக்கிறதுனால. இன்னொரு கிளார்க்கு எதிர்த்தாப்புல இருக்க சொல்றாரு, ஏங்க காக்கா இடிச்சிருக்குன்னா அப்ப ஏதோ சனீஸ்வர பகவான் கோவம்னு நினைக்கிறேன், எதுக்கும் சனி பகவான் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போறதோட அது போயிட்டு வாங்கினது, அப்பதான் இந்த அம்மாவுக்கு நிம்மதியாது. ஏன்னா நம்ம குலசாமி கோயிலுக்கு போகணும்னு சொன்ன ஐடியாவே இந்த ஆள் என்ன கெடுக்க பாக்குறான். அப்புறம் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போக சொன்னதையும் சேர்த்து சனி பகவான் கோயிலுக்கு போக சொன்னதுனால ஒரு நிம்மதி, அந்த அம்மாவுக்கு ஒரு மன நிறைவு. இவர் பாக்குறாரு, அப்படியும் இருக்குமோ, அவர் சனி பகவான் கோபமா இருக்காரோ அப்படின்ட்டு, சரி குலதெய்வம் கோயில் போயிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பத்தோடைய மதியானம் சாப்பிட போறதுக்காக வண்டி எடுக்க வர்றாரு. வண்டி எடுக்க வரும்போது ஹெல்மெட்டை மாட்டுறாரு, மறுபடி காக்காய்கள் விரட்டுது. அப்பதான் கவனிக்கிறாரு, இவர் வண்டி நிறுத்தின இடத்துல ஒரு காக்கா கூடு கிடக்கு, அங்க 2 குஞ்சு செத்து கிடக்கு, இவர் ஏத்திட்டாரு, 2 முட்டை வேற உறைஞ்சு கிடக்கு. ஐயோ போச்சேன்னு அப்பதான் இவருக்கு ஒரு பதட்டம் வருது. காக்கா குஞ்சுல நம்ம ஏத்திட்டோம், அதனாலதான் இந்த பிரச்சனையாகி காக்கா நம்மளை விரட்டி இருக்கு. யாரோ ஏதோ பட்டு கூடு கீழே விழுந்திருக்கு, காற்றுனாலேயோ இதுலயோ. நான் உண்மையிலே கொல்லணும்னு கொல்லல, ஆனா அதை கவனிக்காம நிறுத்திட்டேன். என்ன, நான் வண்டி நிறுத்தினாலதான் அதுக்கு என்னுடைய அவசரம், எதுனா நடக்குன்னு தெரியாம நான் போனதுனால குஞ்சுகளை கொன்னுட்டேன் அப்படின்றது இவருக்கு பெரிய குற்ற உணர்வாகி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடவே மனசு வரல. அப்ப நினைச்சுக்கிறாரு, நம்ம இப்ப முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போறனோ இல்லையோ, குலசாமிக்கு அதுக்காக குலசாமி கோயிலுக்கு போறனோ இல்லையோ, இந்த குஞ்சுகளை கொன்னுட்டேன், இந்த பாவத்துக்காவது எனக்கு மனசு கேட்கல, குலசாமி கோயில் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பல நேரங்கள்ல அவசரத்துல பதட்டத்துல நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நோக்கி விறுவிறுன்னு ஓடிடுறோம். நம்மளை சுத்தி என்ன நடந்துச்சு,
நம்மளுடைய வார்த்தைகளோ நம்மளுடைய செயலோ யாரை காயப்படுத்துச்சுன்றத தெரியாம ஓடிடுறோம். அந்த மாதிரி தான் இவர் கையெழுத்து போடணுன்ற அவசரத்துல போனாரே தவிர எங்க நிறுத்துறோம், எது மேல ஏத்தணும் அப்படின்றதே கவனிக்காம போனதுனால காக்கா குஞ்சுகள் இறந்து போயிடுச்சு. அதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. இன்னைக்கு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.